ஓம் சாந்தி. 1-5-2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்க முடியாது. கேள்வி: இந்த சமயம் உலகத்தில் அதிகமான துக்கம் ஏன் உள்ளது? துக்கத்திற்கான காரணம் கூறவும். பதில்: முழு உலகத்தின் மீதும் ராகுவின் கிரகணம் இருக்கிறது. இந்த காரணத்தால் தான் துக்கம் உள்ளது. விருக்ஷபதி பாபா எப்போது வருகிறாரோ அப்போது அனைவர் மீதும் குருவின் பார்வை அமர்கிறது. சத்யுக திரேதா யுகத்தில் பிரகஸ்பதியின் தசை உள்ளது. ராவணனுடைய பெயர் அடையாளம் இருக்காது. அதனால் அங்கே துக்கம் இருக்காது. பாபா வந்திருக்கிறார் சுகதாமத்தை உருவாக்குவதற்காக. அதில் துக்கம் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து சொல்லி புரிய வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் அனைவரும் இதை அறிவார்கள். நாம் ஆத்மாக்கள். நம்முடைய வீட்டிலிருந்து நாம் மிகவும் தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். வந்து இந்த ஷரீரத்தில் பிரவேசமாகிறோம். நமது பாகத்தை நடிப்பதற்காக. ஆத்மாதான் பாகத்தை நடிக்கின்றது. இங்கே குழந்தைகள் தங்களை ஆத்மா என உணர்ந்து பாபாவின் நினைவில் அமர்ந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் பாபா சொல்லி இருக்கிறார், நினைவினால் குழந்தைகளாகிய உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து சாம்பலாகும். இதை யோகம் என சொல்லக்கூடாது. யோகத்தை சந்நியாசிகளும் கற்பிக்கின்றனர். மாணவர்களுக்கு ஆசிரியர் மீது நினைவு உள்ளது. குழந்தைகளுக்கு தந்தையின் மீது நினைவு உள்ளது. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா, அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் திருவிழா. இது நன்மை செய்யக்கூடிய சந்திப்பு. மற்ற அனைத்தும் தீமை செய்பவை. தூய்மை இல்லாத உலகம் அல்லவா? நீங்கள் கண்காட்சி அல்லது அருங்காட்சியகத்தில் சொல்லி புரிய வைக்கும் போது ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய அறிமுகத்தை கொடுப்பது சரியானது. ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள். அவர் பரமபிதா பரமாத்மா பரம்தாமத்தில் வசிப்பவர். எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய லௌகீக தந்தையை பரமபிதா என சொல்வது இல்லை. பரமபிதாவை துக்கத்தில்தான் நினைவு செய்கிறார்கள். ஹே பரமபிதா பரமாத்மா, பரமாத்மா பரம்தாமத்தில் வசிக்கிறார். இப்போது நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறீர்கள் என்றால், இரண்டு தந்தையர் உள்ளனர் என்று சொன்னால் மட்டும் போதாது. அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார் என்பதை சொல்லி புரிய வைக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். அவர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையாவார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானாகிய தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் பகவானிடமிருந்து பக்திக்கான பலன் கிடைக்கிறது. அதாவது தந்தையிடமிருந்து குழந்தைகள் ஆஸ்தி பெறுகிறார்கள். பகவான் பக்தியின் பலனை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். என்ன தருகிறார்? உலகின் எஜமானராக ஆக்குகின்றார். நீங்கள் தந்தை என்பதை மட்டும் உறுதிப்படுத்தினால் போதாது. அவர் தந்தையாகவும் இருக்கிறார் என்றால் கல்வி கற்றுத்தரும் ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். இதுபோல சொல்லி புரிய வைப்பீர்கள் என்றால் சர்வ வியாபி என்ற சிந்தனை விட்டு போய்விடும். இதனை சேர்த்து கொள்ளுங்கள். பாபா ஞானக்கடல். அவர் வந்து ராஜயோகம் கற்பிக்கிறார். சொல்லுங்கள், அவர் கல்வி கற்றுத்தரும் ஆசிரியராகவும் இருக்கிறார் எனும்போது அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும்? ஆசிரியர் நிச்சயமாக தனியானவர்.
மாணவர் தனி. எப்படி தந்தை தனியாக குழந்தை தனியாக இருக்கிறார்களோ அதுபோல ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்கின்றனர், அவருக்கு புகழ் பாடுகின்றனர். பாபாதான் மனித சிருஷ்டியின் விதை வடிவம். அவர் நமக்கு மனித சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். பாபா சொர்க்கத்தை உருவாக்குகிறார், நாம் சொர்க்கவாசி ஆகிறோம். அத்துடன் இதையும் புரிய வைக்கிறார். அதாவது ஒவ்வொருவருக்கும் 2 தந்தையர் உள்ளனர். லௌகீக தந்தை வளர்க்கிறார், பிறகு படிப்பதற்காக ஆசிரியரிடம் செல்ல வேண்டியுள்ளது. பிறகு 60 ஆண்டுகளுக்கு பின் வானப்பிரஸ்த நிலைக்கு போவதற்காக குருவிடம் செல்ல வேண்டியுள்ளது. தந்தை, ஆசிரியர், குரு தனித்தனியாக உள்ளனர். இந்த எல்லையற்ற தந்தையோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக உள்ளார், ஞான கடலாக உள்ளார். மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக, சத்தியமானவராக, சைத்தன்யமானவராக, ஆனந்த சொரூபமாக இருக்கிறார். சுகத்தின் கடலாக, அமைதியின் கடலாக உள்ளார். அவருடைய புகழை ஆரம்பித்து வையுங்கள். ஏனென்றால் உலகத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகம் உள்ளன அல்லவா? சர்வ வியாபியாக இருந்தால் பிறகு ஆசிரியராகி எவ்வாறு கற்றுத்தருவது? பிறகு சத்குருவாகவும் இருக்கிறார், அனைவருக்கும் வழிகாட்டியாகி அழைத்து செல்கிறார், போதனை அளிக்கிறார், அதாவது நினைவு செய்ய கற்றுத்தருகிறார். பாரதத்தின் புராதன ராஜயோகம் பாடப்பட்டு உள்ளது. பழையதிலும் மிக பழமையானது சங்கமயுகம். புதிய மற்றும் பழைய உலகத்திற்கு இடைப்பட்டது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் பாபா தம்முடையவர்களாக நம்மை ஆக்கிக் கொண்டிருந்தார். மேலும் நம்முடைய ஆசிரியர் சத்குருவாகவும் ஆனார். அவர் நம்முடைய தந்தையாக மட்டுமின்றி ஞானக்கடலாக, அதாவது ஆசிரியராகவும் உள்ளார். நமக்கு கல்வி கற்று தருகிறார். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் விதையின் வடிவமாகவும் விருக்ஷபதியாகவும் இருக்கிறார். அவர் எப்போது பாரதத்தில் வருகிறாரோ அப்போது பாரதத்தில் குருவின் தசை அமர்கிறது. சத்யுகத்தில் அனைவரும் எப்பொழுதும் சுகமான தேவி தேவதைகளாக உள்ளனர். பிறகு எப்போது உலகம் தமோ பிரதானமாக ஆகிறதோ அப்போது அனைவர் மீதும் ராகுவின் கிரகணம் அமர்கிறது. விருக்ஷபதியை யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நீங்கள் இங்கே அமரும்போது அசரீரியாக அமர்ந்து இருங்கள். இந்த ஞானம் கிடைத்துள்ளது. ஆத்மா தனி, வீடு தனி. 5 தத்துவங்களின் ஷரீரம் உருவாகிறது. அதில் ஆத்மா பிரவேசிக்கிறது. அனைவருடைய பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. முதலில் முக்கிய விஷயம் இதை புரிய வைக்க வேண்டும். பாபா மிக மேலான தந்தை, மிக மேலான ஆசிரியர். லௌகீக தந்தை, ஆசிரியர், குருவின் ஒப்பீடு பற்றி சொல்வதன் மூலம் உடனே புரிந்து கொள்வார்கள். வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். ஆத்மாக்களின் தந்தையிடம் முழு ஞானமும் உள்ளது. இது சிறப்பாகும். அவரே நமக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறார். முன்பு ரிஷி, முனி முதலானவர்கள் சொல்லி வந்தார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த சமயம் அவர்கள் சதோ நிலையில் இருந்தார்கள். ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானம், சதோ, ரஜோ,
தமோவில் வரதான் செய்கின்றன. புதியதிலிருந்து நிச்சயம் பழையதாக ஆகத்தான் செய்கின்றன. உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுள் பற்றி தெரியும். இதன் ஆயுள் எவ்வளவு என்பதை மனிதர்கள் மறந்து விட்டுள்ளனர். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் முதலியவற்றையெல்லாம் பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்குகின்றனர். அநேக பொய்களை எழுதிவிட்டிருக்கிறார்கள். அனைவருடைய தந்தையோ ஒருவர்தான், சத்கதி அளிப்பவர் ஒருவர்தான். அநேக குருமார்கள் உள்ளனர், சத்கதி அளிக்கும் சத்குரு ஒருவர்தான் உள்ளார். சத்கதி எப்படி ஏற்படுகிறது என்பதும் உங்களது புத்தியில் உள்ளது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் சத்கதி எனப்படுகிறது. அங்கே கொஞ்சம் மனிதர்களே உள்ளனர். இப்பொழுதோ எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளனர். அங்கோ தேவதைகளின் ராஜ்யம் மட்டுமே இருக்கும். பிறகு அரச பரம்பரை விரிவடைகிறது. லக்ஷ்மி நாராயணர் முதலாமவர், இரண்டாமவர், மூன்றாமவர், இப்படியே போகும். எப்போது முதலாமவர் இருப்பாரோ அப்போது எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். இந்த சிந்தனையும் கூட உங்களுக்கு மட்டுமே நடைபெறுகிறது. இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பகவான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஒருவர்தான். அவர் எல்லையற்ற தந்தை. எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி. 21 தலைமுறை என்றால் முதுமை வரும்பொழுது ஷரீரத்தை விடுகின்றனர். அங்கே தங்களை ஆத்மாக்களாக உணர்ந்துள்ளனர். இங்கே உடல் உணர்வில் இருக்கும் காரணத்தினால் ஆத்மாதான் ஒரு ஷரீரத்தை விட்டு வேறு ஷரீரம் எடுக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இப்போது தேக உணர்வில் உடையவர்களை ஆத்ம உணர்வு உடையவராக ஆக்குவது யார்? இந்த சமயம் ஒருவர் கூட ஆத்ம அபிமானியாக இல்லை. பாபாதான் வந்து ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். அங்கே இதை அறிந்திருக்கிறார்கள். ஆத்மா ஒரு பெரிய ஷரீரத்தை விட்டு போய் சிறிய குழந்தையாக பிறக்கிறது. பாம்பின் உதாரணமும் உள்ளது. இந்த பாம்பு, குளவி முதலியவற்றின் உதாரணங்கள் எல்லாம் இங்கே உள்ளவை, இந்த சமயத்தினுடையவை. அது பிறகு பக்தி மார்க்கத்திலும் பயன்படுகிறது. கெட்ட புழுக்களை பூம் பூம் என்று ஊதி மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்ற பிராமணிகள் உண்மையில் நீங்கள்தான். பாபாவிடம் ஞானம் உள்ளதல்லவா? அவர்தான் ஞானக்கடல், அமைதியின் கடல். அனைவரும் அமைதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சாந்தி தேவா யாரை அழைக்கிறார்கள்? யார் சாந்தி அளிப்பவர் அல்லது சாந்தி கடலாக இருக்கிறாரோ அவரது புகழை பாடுகிறார்கள். ஆனால் அர்த்தமில்லாமல் சொல்லிவிடுகிறார்கள். எதையும் புரிந்து கொள்வது இல்லை. பாபா கூறுகிறார், இந்த வேதம், சாஸ்திரங்கள் முதலிய எல்லாமே பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. 63 பிறவிகள் பக்தி செய்தாக வேண்டும். எவ்வளவு ஏராளமான சாஸ்திரங்கள் உள்ளன. நான் எந்த ஒரு சாஸ்திரத்தை படிப்பதாலும் கிடைப்பது இல்லை. என்னை அழைக்கிறார்கள், வந்து தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள். இது தமோ பிரதான குப்பைகளின் உலகம். இது எந்த வேலைக்கும் ஆகாது. எவ்வளவு துக்கம்! துக்கம் எங்கிருந்து வந்தது? பாபாவோ உங்களுக்கு அளவற்ற சுகத்தை கொடுத்தார். பிறகு நீங்கள் ஏணிப்படியில் எப்படி இறங்கி வந்தீர்கள்? ஞானம் மற்றும் பக்தி என்று பாடப்படுகிறது. பாபா ஞானத்தை கூறுகிறார், ராவணன் பக்தியை கற்றுத்தருகிறார். பாபாவையும் பார்க்க முடிவது இல்லை, ராவணனையும் பார்க்க முடியாது. இருவரையும் இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மாவை உணர்ந்து
கொள்ள முடியும். நாம் ஆத்மா என்றால் ஆத்மாவின் தந்தை நிச்சயமாக இருக்கவே இருக்கிறார். தந்தை பிறகு ஆசிரியராகவும் ஆகிறார். வேறு யாரும் இது போல ஆவது இல்லை. நீங்கள் இப்போது 21 பிறவிகளுக்கு சத்கதியை அடைகிறீர்கள். பிறகு குருவுக்கு அவசியம் இருக்காது. பாபா அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார் என்றால் ஆசிரியராகவும் இருக்கிறார். படிப்பு சொல்லிக் கொடுப்பவர், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகிய சத்குரு பரம குருவாக உள்ளார். மூவரையும் சர்வ வியாபி என சொல்ல முடியாது. அவரோ சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை கூறுகிறார். மனிதர்கள் நினைவு செய்கிறார்கள், ஹே பதித பாவனரே வாருங்கள், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரே வாருங்கள், அனைவருடைய துக்கத்தை போக்குங்கள், சுகத்தை கொடுங்கள். ஹே இறை தந்தையே, ஹே விடுவிக்க கூடியவரே, மீண்டும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆகுங்கள். அழைத்து செல்வதற்காக இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவியுங்கள். ராவண ராஜ்யம் இலங்கையில் இல்லை, இந்த பூமி முழுவதிலுமே இந்த சமயம் ராவண ராஜ்யம் உள்ளது. ராம ராஜ்யம் சத்யுகத்தில் தான் உள்ளது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு குழம்பி போய் இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சிரேஷ்டமானவர்களாக ஆவதற்காக சத்யுகத்தில் பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக இருந்தது. இதுவரையிலும் கூட அவர்களை பூஜித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாரதத்தில் பிரகஸ்பதியின் பார்வை இருந்தது என்றால் சத்யுகம் இருந்தது. இப்போது ராகுவின் பார்வை. பாருங்கள், பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிவிட்டது. அனைவரும் நேர்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாபா நேர்மையானவர்களாக ஆக்குகிறார். ராமராஜ்யம் வேண்டுமென்று சொல்கிறார்கள். ஆக ராவண ராஜ்யத்தில்தான் உள்ளனர் அல்லவா? நரகவாசிகளாக உள்ளனர். ராவண ராஜ்யம் நரகம் எனப்படுகிறது. சொர்க்கமும் நரகமும் பாதி பாதியாக உள்ளன. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். ராமராஜ்யம் என்பது எது, ராவண ராஜ்யம் என்பது எது என்று சொல்லப்படுகிறது. ஆக முதலில் இந்த நம்பிக்கை புத்தியை உருவாக்க வேண்டும். அவர் நம்முடைய தந்தை. ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள். தந்தையிடமிருந்து அனைவருக்கும் ஆஸ்தி கிடைப்பதற்கு உரிமை உள்ளது, கிடைத்திருந்தது. பாபா ராஜயோகத்தை கற்பித்து சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தார். மற்ற அனைவரும் சாந்தி தாமம் சென்று விட்டனர். இதையும் குழந்தைகள் அறிவார்கள். விருக்ஷபதி சைத்தன்யமானவர், சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த சுரூபமானவர். ஆத்மா சத்தியமானது, சைத்தன்யமானதாகும். பாபாவும் கூட சத்தியமானவராக, சைத்தன்யமானவராக, விருக்ஷபதியாக உள்ளார். இது தலைகீழான மரம் அல்லவா? இதன் விதை மேலே உள்ளது. பாபாதான் வந்து சொல்லி புரிய வைக்கிறார். எப்போது நீங்கள் தமோ பிரதானம் ஆகிவிடுகிறீர்களோ அப்போது பாபா சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக வருகிறார். சரித்திரம், பூகோளம் திரும்பவும் நடைபெறுகிறது. இப்போது உங்களுக்கு சொல்கிறார்கள் வரலாறு, புவியியல். ஆங்கில சொல்லை சொல்லாதீர்கள் என்று இதிகாசம், பூகோளம் என்று இந்தியில் சொல்வார்கள். ஆங்கிலத்தை அனைத்து தரப்பு மக்களும் படிக்கிறார்கள். பகவான் கீதையை சமஸ்கிருதத்தில் சொன்னார் என்று நினைக்கிறார்கள். இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர். அங்கே இந்த மொழி இருந்தது என்று எழுதப்படவில்லை. நிச்சயமாக மொழி இருக்கிறது. ராஜாக்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று மொழி இருக்கிறது. சத்யுக ராஜாக்களின் மொழி தனியாக இருக்கும். அங்கே சமஸ்கிருதம் இல்லை. சத்யுகத்தின் பழக்கங்களே தனி, கலியுக மனிதர்களின் பழக்கங்கள் வேறு. நீங்கள் அனைவரும் மீரைகள். கலியுக மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் கலியுக பழக்கங்களை விட்டு விடுகிறீர்கள் என்று
என்றால் எத்தனை சண்டைகள் உங்களுக்கு பாபா ஸ்ரீமத் தந்துள்ளார். காமம் மிக பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள். உலகை வென்றவர்களாக ஆகக்கூடியவர்களின் சித்திரங்களும் முன்னால் உள்ளன. உங்களுக்கோ எல்லையற்ற தந்தையிடமிருந்து அறிவுரை கிடைக்கிறது. உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் என்பது பற்றி. சாந்தி தேவா என்று சொல்லும்போது பாபா தான் நினைவுக்கு வருகிறார். பாபா வந்து கல்ப கல்பமாக உலகத்தில் அமைதியை உருவாக்குகிறார். கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கியதின் மூலம் மனிதர்கள் கும்பகர்ணனை போன்ற உறக்கத்தில் உறங்கிவிட்டுள்ளனர். முதலிலோ மனிதர்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கையை கொடுங்கள். அவர் நமது தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். ஆசிரியரை எப்படி சர்வவியாபி என்று சொல்வார்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாபா எப்படி வந்து நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதை. நீங்கள் அவரது வாழ்க்கை வரலாறை பற்றியும் அறிவீர்கள். பாபா நரகத்தை சொர்க்கமாக்க வருகிறார். ஆசிரியராக இருக்கிறார். திரும்பி அழைத்து செல்கிறார். ஆத்மாக்கள் அழியாதவர்கள் தங்களுடைய பாகம் முழுவதையும் நடித்துவிட்டு வீடு திரும்புகின்றனர். அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டியும் வேண்டுமல்லவா? துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். பிறகு வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து செல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கலியுக மனிதர்களின் குல வழக்கங்களை விட்டு ஈஸ்வரிய குலத்தின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அஷரீரியாகிய தந்தை என்ன சொல்கிறாரோ அதை அஷரீரியாக இருந்து கேட்கின்ற பயிற்சியை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எல்லையற்ற தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த வேறுபாட்டை அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சர்வவியாபி அல்ல என்பதை நிரூபித்து கூற வேண்டும். வரதானம், எல்லைக்கு உட்பட்ட குறும்புகளில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அன்பான புத்தியுடையவர் ஆகுக. விளக்கம், குழந்தைகள் பலர் எல்லைக்கு உட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தின் குறும்புகளை அதிகம் செய்கின்றனர். எங்கே எனது சுபாவம், எனது சம்ஸ்காரம் என்ற சொல் வருகிறதோ அங்கே அது போன்ற குறும்புத்தனங்கள் ஆரம்பமாகி விடுகின்றன. இந்த எனது என்ற சொல்தான் சுற்றலில் கொண்டு வருகிறது. ஆனால் எது பாபாவிடமிருந்து வேறுபட்டதாக உள்ளதோ அது என்னுடையது கிடையாது. எனது சுபாவம் பாபாவின் சுபாவத்தில் இருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது. எனவே எல்லைக்கு உட்பட்ட குறும்புத்தனங்களில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருங்கள். அன்பான புத்தி உள்ளவராகி அன்பின் குறும்பை வேண்டுமானால் செய்யுங்கள். ஸ்லோகன், பாபாவின் மீது, சேவையின் மீது மற்றும் பரிவாரத்தின் மீது அன்பு இருக்குமானால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி.